Hey, hi friends, நான் காவ்யா, a banking aspirant. This is day 9 of being consistent challenge. இன்னைக்கு என்னடா என் வாய்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாடு அப்படி என்னன்னா, இன்னைக்கு எங்கள் மாமி வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. அதனால அவங்க வீட்டில் இன்னைக்கு நான்வெஜ் விருந்து. நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு பார்த்துக்கோங்க. என்னென்னா டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ சாப்பிட்றானேன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு வந்து சீட் டே. ஓகே, அதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வரவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்து பேசி வெட்டி கதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே சாயந்தரம் ஆகிடுச்சு. வந்து பூ பறிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில் இன்றைக்கி 2 டெஸ்ட் போட்டேன். குவான்ஸ் போடாமல் ரீசனிங்கும் இங்கிலீஷும் போட்டேன். ரீசனிங்கில் ஓகேஷான பர்சன்டேஜ் அண்ட் இங்கிலீஷில் எப்படி மாசான பர்சன்டேஜ் 91.42%. உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது அவ்வளோ சீன் இல்லை அப்படின்னு. இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்ன நான் டெஸ்ட் போட்டேன் அப்படின்னு பார்க்கலாமா? இது வந்து மிக்ஸ்டு டெஸ்ட் தான். என்னோடய ஸ்கோர் ரீசனிங்கில் 16 out of 25. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, நான் இதில் எல்லாமே வந்து அட்டன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான், எனக்கு வர ஆன்சர்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே கரெக்டு. ஸோ அக்யூரசி ஓகேவாக இருக்குது. அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்க்கணும், இன்னும் பார்க்கல. ஓகே, இங்கிலீஷில் பார்த்தோன்னா 18.75 என்னோடய ஸ்கோர் அவுட் ஆஃப் 25. ஓகே தான். என்ன மிஸ்டேக்குன்னு பார்க்கலாமா? ஒரு 5 இன்கரெக்டு, மிச்சம் எல்லாம் ஓகே தான். ஓகே, இதே மாதிரியே மெயின்டைன் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்ல மார்க் வரும் இங்கிலீஷில். சரி, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, இன்றைக்கி முக்கியமாக டிஸ்கிரிப்டிவ் கிளாஸ் போயிருக்கு. நான் அதை பார்க்கல, ஏன்னா நான் தான் வெளில போயிருந்தேன்ல. அதனால் வந்த வேகத்தில் இது பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு IBPSPOக்கு டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஸே நடத்தியிருக்காங்க. அது பார்த்தேன். அண்ட் கைஸ், நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க டிஸ்கிரிப்டிவ்க்கு ஒரு சேனல் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. மேம் சொல்லியிருந்தாங்க டெலகிராமில் டிஸ்கிரிப்டிவ் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குன்னு. நான் ஜஸ்ட் ஜாயின் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கல. நீங்களும் போய் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கதை அவ்வளோதான். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இட்ஸ் ஸோ, ஃபாலோ மை சேனல் ஃபார் மோர் பேங்கிங் ரிலேட்டட் வீடியோஸ். பாய்.